ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா கடந்த எபிசோட்ல விருச்சகத்த பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, தனுஷ். தனுசு லக்னக்காரங்கள பத்தி இந்த ஃபுல் வீடியோல நம்ம பார்க்கலாங்க ஐயா. ஐயா தனுசு லக்னக்காரங்க பல பேத்துக்கு நெறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. உதவி பண்ணி அவங்க மேலும் மேலும் ஒரு வளர்ச்சிய பார்த்துருக்காங்க. இவங்க கடைசி வரைக்கும் ஒரு ஏணிப்படியாவே இருக்கிறாங்க. எதனாலங்க இது நடக்குது? ஆமா, நம்ம பல தடவ பேசியிருக்கோம். தனுசுன்னாலே வாத்தியார் அப்படின்னு. ம். அதனால காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடு குருவினுடைய வீடு. உபயராசி. ம். அதனால என்ன ஆகும், இவங்க அந்த குரு மாதிரி எல்லாருக்கும் சொல்லி தந்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்னங்கிறத யோசிக்கும்போது, இங்க 4ஆம் இடம் உபயராசி, ம். 7ஆம் இடம் உபயராசி, 10ஆம் இடம் உபயராசி, லக்னமும் உபயராசி. இப்ப இது என்ன பண்ணுது? 2 குரு, 2 புதன். 1, 4 குரு, 7, 10 புதன். இந்த குருவுக்கும் புதனுக்குமே ஆகாது. ம். ஏன்னா சமூகமே பிரச்சனை. 7ஆம் இடம். புதன் வந்து வக்கீலு, ம். குரு வந்து ஜட்ஜு. இந்த 2 பேத்துக்கு ஆகாது, எதிரிக. அப்ப இவங்க சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க சுத்தமா வழிகாட்டிருவாங்க. ஆனா அந்த புதன் கிரிமினல் மைண்டோட இவங்கள கட் பண்ணி விட்டுருவாங்க. அல்லது பாதிப்பை உருவாக்கி தருவார். இப்ப ஒரு வாத்தியாருக்கு ஒரு நன்றி விசுவாசமா இருந்தா குருவும் வளரலாம். ம். குரு சொல்லிக் கொடுத்தவருக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும், வளர்ச்சியும் கிடைக்கும். ஆனா, இவங்க சொல்லித் தர்ற நபர்கள் அந்த மாரி அமைவதில்லை. இயற்கையின் அமைப்பு அப்படி இருக்கு. இப்ப இவங்க தொழில் ஸ்தானம் பாருங்க, கன்னி. அது வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா இருக்கு. ம். ஆனா, இவங்க என்ன நினைக்கிறது? பந்தாவா நம்ம வந்து ஒரு முதலாளியா இருப்போம். அப்படின்னு போய் நினைக்கும்போது என்ன ஆகுது? அந்த 6ங்கிறது கடன்காரனை குறிக்குது. ம். ஆனா, ஜாப் ஒர்க் பண்ணலாம். இப்ப ஒரு சர்வீஸுங்கிறதும், வேலைங்கிறதும் ஒண்ணு தான். அது மாரி ஜாப் ஒர்க் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா நான் வந்து ஓனர் பண்றேன், எக்ஸ்பேன்ஷன் பண்றேன், பெரிய பெரிய ஃபேக்டரி வைக்கிறேன்னு போனாங்கன்னா, அது உபயராசி, 6வது வீடு கடனாளியாக்கி இவங்கள அனுப்பிச்சிருது. அதனால நிச்சயமா இவங்க வந்து சமூகத்தினால பாதிக்கப்படுற லக்னக்காரர்கள்ங்கிறது உண்மை. இந்த லக்னத்துக்குள்ள இருக்கிற சுக்கிரன் வந்து இவங்களுக்கு மனைவி மூலமாக அல்லது கணவனானால் மனைவி, மனைவியானால் கணவன் மூலமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ தான் குடுக்கும். அது என்ன மாரி டிஸ்டர்பன்ஸ்னா, நம்ம நெறையா சம்பாரிக்கணும். நம்ம நெறையா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணும். வீடு தான் குரு வீடு. அங்க உள்ள வேலை செய்றவர் சுக்கிரன். இது பத்தாததுக்கு கேது அங்க இருக்காரு, மூலம். அவரு என்ன பண்ணுவாரு? கலகம், குழப்பத்த உண்டு பண்ணுவார். அதாவது வந்து ஒரு நல்லா ஒரு நேர்மையா போயிட்டு இருக்கிற விஷயத்த, "இல்ல, இல்ல இத நீ நம்பாத" அப்படின்னு குழப்பி விடுறது. டபுள் மைண்ட உண்டாக்கி விடுறது. இந்த வேலை அவஸ்தைகள் எல்லாம் இந்த தனுசுக்கு இருக்கிறதுனால தான் இவங்களால முன்னேற்றம் அடைய முடிவதில்லை. 2வது இவங்களால நல்ல முன்னேற்றம் அடைபவர்கள் இவங்கள வந்து முதுகுல குத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிறப்புங்க. ஆனா தனுசு லக்னத்துல பிறந்தவங்க பெரும்பான்மையா, அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கடைபிடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னங்க? 9ஆம் வீடுனாலயா? ஆமா, லக்னத்துல இருக்கிற கேது. ம். 5ஆம் இடத்துலயும் கேது, 9ஆம் இடத்துலயும் கேது. அசுவனி, மகம், மூலம். இந்த கேது ஞானகாரகன். இந்த இந்த மாரி லக்ன புள்ளி அமைஞ்சவங்களுக்கு அந்த பற்றுதல் இருக்காது. பெருசா பற்றுதல் இருக்காது. ஆனா ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். ஆனா கேது நல்ல நிலைமையில் இருக்கும். ம். கேது கெட்டு போச்சுன்னா வேற மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆயிடுவாங்க. அதனால தான் கேதுக்கு ராகுவ பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைமையை அனுசரித்து தான் நம்ம பலன் சொல்லணும். ஆனா கேது நல்ல நிலைமையில் இருந்தன்னா இவங்களுக்கு மறுபிறவி இல்லாம ஒரு மோட்ச சாதனத்துக்காக ஆசைப்பட்டு உபாசனைகள், தெய்வங்கள், வழிபாடுகள் அதில 4 பேருக்கு வழிகாட்டுறது இப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகும். ஆனா பாருங்க காலச்சக்கரத்துக்கு 159. ம். இந்த யாருக்கெல்லாம் 159 பேசிக் அமையுதோ அவங்க டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அருள் இருக்கும். ஆனால் பொருள் இல்லை. அதான் வள்ளுவரே சொல்லியிருக்கார்ல, பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இவ்வுலகில். இல்லைன்னு. அதனால இவருக்கு பின் யோகம் அப்படிங்கிறது மோட்ச சாதனத்துக்கு பிறவியை அறுப்பதற்கு பயன்படுத்துது. அதனால தான் ஆன்மீகத்துக்கு குருவே அதிபதியாகிறார். ம். அதனால ஆன்மீகத்துக்கு இவங்க சரியான நபர். அதனால தான் நம்ம வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறத தெய்வ நம்பிக்கை, மதச்சடங்குகள், குலதெய்வம், பூர்வீகம் இத்தனையும் சொல்றோம். அது பத்தாததுக்கு 2, 6, 10ல உள்ள நட்சத்திரங்கள் பாருங்க. ம். சூரியன், சந்திரன், செவ்வாய். ம். உத்திராடம், கிருத்திகை, உத்திரம். ம். திருவோணம், ரோகிணி, அஸ்தம். ம். அதே மாரி செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை. ஸோ இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் இவங்களுக்கு பணத்த குடுக்கணும், உத்தியோகத்த குடுக்கணும், தொழில குடுக்கணும்.
இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து இவருக்கு வந்து பாக்கியாதிபதி 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. ம். சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டமாதிபதி. செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் வீட்டுக்கும் உடையவர், 12ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்ப சூரியன், சந்திரன் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடு தான். ம். ஒருத்தர் அஷ்டமாதிபதியா போயிடுறாரு, ஒருத்தர் பாக்கியாதிபதியா போயிடுறாரு. இந்த பாக்கியாதிபதி என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பாரம்பரிய விஷயத்துக்கு வேணா ஹெல்ப் பண்ணும். தெய்வ நம்பிக்கை, ஒரு பாரம்பரியமா நான் அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன், இப்படி ம். சொல்றதுக்கு வேணா ஹெல்ப் பண்ணும். தொழிலுக்கு வந்து 9ஆம் இடம் வேலை செய்யாது. 10 தானே தொழிலு. ஆமா. அப்போ 9 வேலை செய்யாது. அதனால வந்து இவங்க கன்சல்டிங் லைனு, அரசியலு இப்படி தான் போக முடியும். பெருசா. ஆனா அரசியல்ல கூட ஒரு நடுப்பட்ட தரத்தில தான் இருக்க முடியும். டாமினேட்டிங்க்கு போ முடியாது. இப்ப 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு தான் சிம்மம். ம். 2ஆம் வீடு மகரம். ம். அந்த வீட்டுக்கு வந்து பாருங்க சிம்மம் 8ஆம் வீடு. 8ஆம் வீடு. இவங்களுக்கு தான் 9ஆம் வீட ஒழிய 2ஆம் வீட்டுக்கு சூரியன் வந்து நல்லவர் இல்ல. அப்ப என்ன ஆகும்? பணம் சேராது, சேமிக்க முடியாது, பெருசா ஷைன் பண்ண முடியாது. லக்னாதிபதியான குருவே வந்து 2ஆம் இடத்துல தான் நீசமாகிறார். தனஸ்தானத்துல. 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அப்ப என்னன்னா, இவங்களால வந்து பணத்தை பறிகொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. ஏன் பல தொழில் செய்ய வர்றாங்கன்னா, எதுவுமே சரி வரல, இன்னொன்னு சரி வருமா? அப்படின்ற நம்பிக்கை. ம். இந்த உபயம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா நிக்க விடாது. ஒண்ணு கட்டான உடனே சரி இன்னொன்னுக்கு தாவும். சரி இன்னொன்னு பண்ணலாமா? அப்படின்ட்டு இந்த உபயம் வந்து நிலையில்லாத தன்மைய குடுத்து அடுத்தடுத்த தொழிலுக்கு போயிட்டே இருக்க சொல்லும். எப்பவுமே 12ஆம் இடம் பாருங்க 2வது தொழில குறிக்கும். ம். 12ஆம் வீடு விருச்சிகம். காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் வீடு. நீங்க 2ஆம் தொழில் பண்ணாலும் அது நஷ்டம் தான்றத அது காலச்சக்கரம் காட்டுது. என்ன பண்ண முடியும்? சிறப்பு, சிறப்புங்க ஐயா. ஐயா இப்பங்களே 35 வயசுக்கு மேல யாருக்கு ராஜயோகம்? அது எப்போது கிடைக்குங்க? 35 வயசுங்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருது. ஒரு எந்த ஒரு தொழில் பண்றதா இருந்தாலும், அல்லது ஒரு நல்ல வேலையில வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்கு. இப்ப அந்த மாரி பார்க்கும்போது இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் திசைகளும் எடுத்துக்கலாம். ம். இந்த நட்சத்திரங்கள்ல 2, 6, 10ல உட்கார்ந்த கிரகங்களையும் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, இப்ப இவங்களுக்கு வந்து சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க. இந்த சுக்கிரன் போயி திருவோணத்துல உட்கார்றாரு. ம். அல்லது உத்திராடத்துல உட்கார்றாரு, அல்லது நம்ம அவிட்டத்துல உட்கார்றாரு. அதே மாரி 6ஆம் இடம், அதே மாரி 10ஆம் இடம். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் சாரம் வாங்கி இந்த சுக்கிரன் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே, 20 வருஷம் சுக்கிர திசை நடந்ததுன்னா, மிகப்பெரிய யோகத்த குடுத்துரும். அப்ப அது மாதிரி திசைகள் வந்து அமையணும். இப்ப சுக்கிரனுக்கு அடுத்தது என்ன வரும்? சூரிய திசை சூரியன். வரும். சந்திர திசை வரும். அது எல்லாமே தனஸ்தானத்துல தான் இருக்கு. அதனால இந்த 35 வயசுக்கு மேல இவங்களுக்கு இந்த திசைகள்லாம் வந்தா சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசைலாம் வந்தா பிரபலமா இருக்கும். ஆனா இந்த ஜாதகர்களுக்கு, தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனும், கேதுவும் 8, 12க்கு போகக்கூடாது. சூரியன், சந்திரன், செவ்வாயும் 8, 12க்கு போகக்கூடாது. 8, 12க்கு போகாம இருந்தான்னா, இந்த மிடில் ஏஜ்ல இந்த திசைகள் வரும்போது மிகப்பெரிய நன்மை கொடுக்கும். சிறப்பு, சிறப்புங்க ஐயா. ஐயா பொதுவா எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் இருக்கும். அதாவது ஒரு கிரகம் தான் உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ட குடுக்க போகுது. ஒரு அதிர்ஷ்டம் தரப்போகுதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது, இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எந்த கிரகம் உதவிகரமா இருக்குங்கய்யா? மிகப்பெரிய லெவல்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னா, செவ்வாய எடுத்துக்கலாம். ம். ஏன்னா, இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 5க்குடையவர். அதே மாரி செவ்வாயினுடைய நட்சத்திரம் லாபஸ்தானத்துல இருக்கு. ஒருத்தருக்கு வெற்றிங்கிறது 11ஆம் இடம். அந்த இடத்துலயும் சித்திர நட்சத்திரம் இருக்கு. அதே மாரி அவிட்டம் நட்சத்திரமும் 2ஆம் இடத்துலயும் இருக்கு, 6ஆம் இடத்துலயும் இருக்கு, 10ஆம் இடத்துலயும் இருக்கு, 3ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துலயும், 11ஆம் இடத்துலயும் இருக்கு. இப்படிப்பட்ட செவ்வாய் வந்து இவங்களுக்கு நல்ல அமையணும். அதை இயக்கணும் இவங்க. சித்திரை, அவிட்டம், மிருகசிரீஷம் அப்படிங்கிறது இப்ப சித்திரைன்னா வில்வ மரம், மரங்கொத்தி பறவை, விஸ்வகர்மா அப்படின்னு சொல்றது. அதே மாரி ஜவுளிக்கடை. அதே மாரி அவிட்டம் அப்படின்னா தவிட்டு கூட்டம்னு சொல்லுவாங்க. ம். அவிட்டத்துக்கு வந்து அஷ்ட வசுக்கள் தான் தேவதை. இந்திராணி அப்படிங்கிறது தான் தேவதை. பழனி முருகனும் தேவதை. வன்னி மரம். ம். அதே மாரி உங்களுக்கு கருங்காலி மரம் மிருகசிரீஷத்துக்கு. ம். அதே மாரி பறவை வந்து கோழி. சோமாஸ்கந்தர் தெய்வம். ம். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் கிரகம் அப்படின்னாலே பவளம். ஓ! ஸோ பவளத்த அணியிறது, 9ஆம் நம்பரை யூஸ் பண்றது. இது மாரி இதெல்லாம் இவங்க ஆக்டிவேட் பண்ணி ரெடி பண்ணலாம். இவங்க ஜாதகத்துல செவ்வாய்க்கும், தொழில் ஸ்தானத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். ம்.
பார்த்துக்கிட்டு செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு நிச்சயமாக இந்த செவ்வாய் தான் மிகப்பெரிய யோககிரகமாக அமையும். ஒரு சில பேருக்கு சூரியனும் அமைவதுண்டு. ஏன்னா இப்போ இந்த அரசியல், பொது வாழ்க்கை, கலைத்திறமை இதுக்கெல்லாம் சூரியன் பவர் கொடுக்கும். மருத்துவத்துறை, அதனால் சூரியனும் சில பேருக்கு அமைவதுண்டு. சூரியனுடைய 3 பாதங்கள் மகர ராசியில் இருக்கு. 2ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துலையும் கிருத்திகையாக இருக்குது, 10ஆம் இடத்துலையும் உத்தரமாக இருக்குது. அதனால் சூரியனுடைய பங்களிப்பும் இதுக்கு நல்லது. ஆனால் சந்திரன் மட்டும் பெரும்பாலும் சோபிப்பதில்லை. ஏன்னா அட்டமாதிபதியாக வர்றார். அதனால் சந்திரனை வந்து பெருசாக அது அவங்கவுங்க ஒரு சில ஜாதகத்தில் மட்டும்தான் பார்த்து, எப்போவுமே சந்திரன் பாருங்கள் ஒரு மீடியமான தொழில் தான் கொடுப்பார். ஒரு பிரபல ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸை கொடுக்க மாட்டார். இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துகிறோம்னா அது மீடியமாக போயிட்டுருக்கும். அதனால் இந்த சூரியன் செவ்வாய் இவங்களுக்கு யோக கிரகங்களாக வச்சுக்கலாம். சிறப்புங்கய்யா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கய்யா. நம்ம நேயர்களுக்காக மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாங்கய்யா. நன்றிங்க. நன்றி. வணக்கம்.